ஆட்டோமேட்டிக் விஐபி சிக்னல் இருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ, அதை மாரி நான் கதைக்கு வரல, ஏன்னா அது ப்ரொமோஷன் சொல்லிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் விஐபி சிக்னல்ஸ் வந்து இருக்குதான் சரியா. அதை விட வந்து ஃப்ரீ சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து நீங்கள் ஃப்ரீ சிக்னல்ஸை வந்து, அதாவது நான் ஃப்ரீ சிக்னலுக்குன்னே ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்மளோட பயோவில் இருக்குது. பட் அந்த பயோவில் இருக்க லிங்கை வந்து உங்களால் காப்பி பண்ணவோ ஏதோ செய்யலாம். பட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து அதை காப்பி பண்ணி எடுத்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட மெயின் டெலிகிராம் சேனல் வந்து யூடியூப் வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்குது, பயோவில் இருக்குங்களா. ஸோ அந்த பயோவில் இருக்க யூடியூப் வீடியோ லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நம்மளோட வீடியோக்கு கீழே எந்த வீடியோக்குள்ளேயும் நம்மளோட மெயின் டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ அந்த மெயின் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அங்கே வந்து எடுக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதாவது மெயின் டெலிகிராம் சேனலில் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தட்டி இருக்கலாம். மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட பேசிக் சிக்னல் சேனல். ஸோ கிட்டத்தட்ட 400 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 400 மெம்பர்ஸுக்கு வந்து ஃப்ரீ சிக்னல்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா, பேமெண்ட் இல்லை, ஃப்ரீ சிக்னல்ஸ் அண்ட் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஒரு ட்ரேடை வந்து எப்படி ஒரு சிக்னல் அட்டன் பண்ணணும் பண்ணிக்கிறீங்களோ அப்படி வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து எங்கே எடுக்கணும், அதாவது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், சிக்னலை பார்த்து என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ அதை வந்து போட்டு என்ன செய்யும், நீங்கள் சிக்னல் அங்கே போஸ்ட் ஆகணும், ஒரு பைனான்ஸில் என்ட்ரி எடுக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ மார்ஜின் எடுக்கணும்ன்றது நீங்களே செட் பண்ண போறீங்க. ஸோ ஒரு 5 மார்ஜின் தான் எடுக்கணும் வச்சிங்கன்னா போட்டு என்ன செய்யும், 5 மார்ஜில் 10x எடுக்கணும்னு சொல்லிங்கன்னா 10x வந்து எடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு ஸோ அடுத்தது வந்து ஒரு என்ட்ரி ப்ரைஸஸ் இருக்கும். அந்த என்ட்ரி ப்ரைஸஸ் அதுவே வந்து டேக் ப்ராஃபிட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த டேக் ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு $30 ஒரு 30% ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிக்கலாம், ஒரு 30% க்ளோஸ் பண்ணும். செகண்ட் டார்கெட் அடிக்க ஒரு 40% க்ளோஸ் பண்ணும். ஸோ தேர்ட் டார்கெட் ஒரு 50% க்ளோஸ் பண்ண முடியல. நீங்கள் அதை வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வந்து அந்த டார்கெட் அடிக்கலாம், அந்த பெர்சன்டேஜ் வந்து அது க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணும். அடுத்தது வந்து கன்செப்ட் என்ன, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் வந்து, ஸோ மேபி யூஸ் பண்ணலைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு. அது வந்து ஸ்டாப் லாஸை வந்து நம்மளோட என்ட்ரி ப்ரைஸுக்கு கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிக்கணும்னா ஸ்டாப் லாஸ் கீழே இருக்க போகுது. ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரியில் போட்டோம்னா திருப்பி கீழே வந்தாலும் நமக்கு என்ட்ரியோட க்ளோஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடும். ஸோ அந்த ப்ராஃபிட்டோட நம்ம ட்ரேட் வந்து எக்ஸீட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் செகண்ட் டார்கெட் போகணும், அந்த செகண்டில் கொஞ்சம் புக் பண்ணும். ஸோ இதை வந்து பொட்டாக வச்சுட்டு நம்மளால செய்யலை. ஸோ இது நம்ம ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, யூடியூப் சேனல் பயோவில் இருக்குது. ஸோ பயோவில் இருக்க லிங்கை வச்சுட்டு வந்து நீங்கள் எப்படி அந்த பொட்டை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ சிக்னல் சேனலில் செஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீ சிக்னல்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுக்கலாம். ஸோ இப்போவுமே வந்து 1900 இருக்காமல் 2026 25 வந்து 26 வரப்போகுது. ஓகேவா.